வணக்கம் ஹாப்பி ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா, மாதம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா வந்து ரிச் ஆக முடியுமா, வெல்த் கிரியேஷன் வந்து பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போதும். ஸோ உங்களை மாதிரியே நானுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இல்லை ஜஸ்ட் லைக் தட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் தென் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே வந்து பண்ணாமல் தான் இருந்தேன். பட் மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ அண்ட் இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோ கண்டென்ட்டுமே வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் லேர்னிங் பர்பஸ் ஒன்லி. என்னோட லேர்னிங்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், யூஸ்ஃபுல்லாக தான் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்ஐபி, ஸோ மாதம் நம்ம வந்து 5000 ரூபாய் போடுறோம் அப்படின்னாக்கா, ஸோ வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு நல்ல அமௌண்ட்டில் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். ப்ளஸ் அதுக்கான ரிட்டர்ன்ஸுமே வந்து ஆடப் ஆகிட்டே வரும்போது அதுவுமே வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் வந்து க்ரோஸில் வரும் அப்படின்றது வந்து பேஸ்ட் ஆன் பாஸ்ட் இயர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு வந்து இப்போ இங்கே நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது எப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ ஒன்று வந்துன்னா காம்பவுண்டிங். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, மாதம் வந்து எஸ்ஐபியில் மார்க்கெட் கீழே இருக்கோ இல்லை மேலே இருக்கோ, பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மாசிவாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் 1 or 2 இயர்ஸில் நல்ல மூமெண்டம் கொடுக்கும்போது நமக்கு வந்து அது காம்பவுண்டிங் எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங். நான் சொன்ன மாதிரி இப்போ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஹை ப்ரைஸில் இருக்குது. பட் நீங்கள் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வாங்கிட்டே இருக்கீங்க, மார்க்கெட்டும் கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட நம்மளுடைய ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா நம்ம வந்து ஹை ப்ரைஸில் வாங்கினதுக்கப்புறமா லோ ப்ரைஸில் ஒவ்வொரு வாட்டி லோ ப்ரைஸில் வந்து வாங்கிட்டே இருப்போம். மார்க்கெட் கீழே போக நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஒரு மிடில் ரேஞ்சுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா 1 or 2 இயர்ஸ் மார்க்கெட் மேலே போயிடுச்சு சடனாக அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம், இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம். அது வந்து சடனாக மார்க்கெட் வந்து அங்கேருந்து மேலே போகுதுன்னும் போது நமக்கு டிராஸ்டிக்காக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஆடப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிசிப்ளின்டாக வந்து நம்ம எஸ்ஐபி பண்ணணும். ஏன்னா எஸ்ஐபினாலே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மார்க்கெட் கீழே போகுது மேலே போகுது, நம்ம வந்து மார்க்கெட்டை டைமிங் பண்ணவே கூடாது, பண்ணவும் முடியாது. ஸோ அதனால மார்க்கெட் கீழே போகுதோ மேலே போகுதோ நம்மளுடைய கோல் லாங் டேர்ம் அது என்ன கோலோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசிப்ளின்டாக எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லோ என்ட்ரி பேரியர். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றதுனால இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் எஸ்ஐபிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 100 rupees 500 rupeesலேருந்தே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ட்ரி பேரியருமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய வீடியோ கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸோ மாதம் வந்து நம்ம வந்து 5000 வந்து எஸ்ஐபி பண்ணுறோம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னாக்கா, ஸோ அது வந்து நம்மள கோட்டீஸ்வரன் ஆக்குமா ஆக்காதா அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேருந்து போயிருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, இதில் ஒரே ஒரு அசம்ஷன் நம்ம பண்ணுறோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நமக்கு எவ்ரி இயர் வந்து 12% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்ற அசம்ஷன். இன்கேஸ் இந்த இயர் 1 இயர் வந்து 12% கொடுக்கல அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கொடுக்கும்போது அது 12% + 12% அதுக்கான எவ்வளோ காம்பவுண்டட் ரேட் வருதோ அந்த இன்ட்ரெஸ்ட்ல அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் 12%, அடுத்த வருஷம் 12% 24%. பட் காம்பவுண்டிங் வந்து ஆட் ஆகும்போது ஒரு 26 இல்லை 27% வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் செகண்ட் இயர் மட்டுமே வந்து 27% வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கும் 12 வந்துடும், அண்ட் செகண்ட் இயருக்கான 12% வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டை அச்சீவ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் நம்ம மாதம் 5000 ரூபான்னு சொல்லி ஒரு 5 வருஷம் போட்டோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டே 3 லட்சம் தான் கிட்ட இருக்கும். அப்படி பார்க்கும்போது 30 வருஷம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் 18 லட்சம் தான் நம்மளுடைய ஃபண்டே வந்து நம்ம உள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது என்னன்னாக்கா 12% வந்து ஆவரேஜாக ஆடப் ஆகிட்டே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா நமக்கு அதில் வந்து 1 lakh வரைக்கும் வெல்த் வந்து கெயின் ஆகிருக்கும். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து டோட்டலாக வந்து 4 lakhs வந்து வந்திருக்குன்றது தான் இதில் அஷ்யூம் பண்ணுறோம் நம்ம பேஸ்ட் ஆன் 12% ஆனுவல் ரிட்டர்ன்ஸில். அப்படியே நம்ம வந்து 10 இயர்ஸ் போகும்போது 15-20 இயர்ஸ் போகும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா 45 lakhs கூட அந்த 46 வரைக்கும் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு. 25 இயர்ஸில் போகும்போது 85, அண்ட் அங்கே 85ல இருந்து அடுத்து ஒரு 5 இயர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அப்படியே வந்து 1.5. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்டிங்கோடைய மேஜிக்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நம்மளுடைய ரிட்டர்ன் வந்து ஜஸ்ட் 1 lakh. பட் அடுத்த 5 இயருக்கு இந்த 1 lakh ப்ராஃபிட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் 5 இயர்ல 1 lakh இருக்கிறது அடுத்த 5 இயர்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணும்போது 4 lakh இன்க்ரீஸ் ஆகி 5 lakh மாறி இருக்கு. ஸோ ஃப்ரம் 10 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ்க்கு அடுத்து 5 இயர்ஸ், இந்த 5 இயர்ஸில் இந்த அமௌண்ட் அப்படியே டபுள் ஆயிருக்கு. அடுத்த 5 இயர்ஸில் பார்க்கும்போது அப்படியே இந்த அமௌண்ட் வந்து டபுளுக்கும் மேலே போயிருக்கு.
அடுத்து ஒரு 5 இயர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இதுவுமே டபுளுக்கு மேலே போயிருக்கு. அப்படிங்கிறது காம்பவுண்டிங் ஆகி டபுள் டபுள் டபுள்னு ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் டபுள் டபுள் ஆகிட்டே போயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம குரோ உடைய எஸ்ஐபி இதை தான் வச்சிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் நான் 5000 போட்டிருக்கேன். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் வந்து 12% போட்டுட்டு நம்ம வந்து டைம் பீரியட் 30 இயர்ஸ் போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கே 1.54 crores, இங்கேயும் 1.54 crores. ஓகேவா? இப்போ நீங்க வந்து கேட்கலாம், நான் வந்து இப்பவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, என்கிட்ட காசு இல்லை, மேபி நான் நெக்ஸ்ட் 1 இயர் வந்து கேப் எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் 1 இயருக்கு அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்றேன், ஏன்னா என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, 1 இயருக்கு அப்புறமா நான் பண்ணேன் அப்படின்னாக்கா எல்லாமே முடிஞ்சிடும், கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ 1 இயருக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னாக்கா 60,000 தான் இன்வெஸ்ட் பண்றோம். இப்போ டைம் பீரியட் 30 இயர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ கன்சிடர் அந்த ஒரு 1 இயர் நான் வந்து லேட்டா பண்றேன்னு சொல்லாம அவர் இப்பவே ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 31 இயர்ஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா இப்பத்துலேருந்தே அவர் இன்வெஸ்ட் பண்றாரு 1 இயர் வெயிட் பண்ணாம. அப்போ 30 ஆல்ரெடி இப்போ இப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்றதுனால ஒரு 1 இயர் ஆட் அப் ஆகுது, 31 இயர்ஸ் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னாக்கா இந்த 1.54 அப்படின்றது வந்து 31 இயர்ஸ்க்கு வந்து 1.73 கிட்டத்தட்ட 19 lakhs வந்து அவருக்கு ஒரு 30 இயர்ஸ் டைம் டியூரேஷனை பார்க்கும்போது இதுவாகுது. ஸோ நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணாம 1 இயருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபண்ட் வந்து 12% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் தருது அப்படின்னாக்கா நீங்க 19% வந்து இங்க வந்து நம்மளுடைய வெல்த்தை வந்து நம்ம மிஸ் அவுட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், இது வந்து 12% வந்து தருமா அப்படின்றது. அதுக்கு நம்ம ஐஎன்டி மணிக்குள்ள போகலாம். ஐஎன்டி மணில கூட போனோம் அப்படின்னாக்கா லிஸ்ட் ஆஃப் ஃபண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. இதுல நம்ம வந்து லார்ஜ் கேப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். லார்ஜ் கேப்ஸ் போது கொஞ்சம் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ 1 இயர் பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் 1 இயர்ல வந்து லார்ஜ் கேப்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. 3 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 25, 23 ஆவரேஜா வந்து ஒரு 20லேருந்து 25% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் பார்த்தாலுமே வந்து ஒரு 20லேருந்து 30%க்குள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளெக்ஸி கேப்னும் போது இதுக்குள்ள வந்து லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் எல்லாமே இருக்கும். இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 5 இயர்ஸ்க்கு வந்து அரௌண்டா 25ல இருந்து 35% வரைக்கும் ஃப்ளெக்ஸி கேப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்குமே வந்து 25 கிட்ட வருது. அண்ட் 1 இயர் மட்டும் இவங்க வந்து ஒரு சில ஃபண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், ஒரு சில ஃபண்ட்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ். மிட் கேப் போனோம் அப்படின்னாக்கா அரௌண்ட் இவங்க 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 30 to 38% ஆவரேஜா ஒரு 35 வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேப் இந்த ஃபைனல் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க 46%, 35 to 46 அரௌண்ட் ஆவரேஜா ஒரு 40% வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எவ்ரி இயர் வந்து கன்சல்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கா 40%ன்ற டேர்ம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஸோ 12% வந்து பாசிபிளா இல்லையா அப்படின்றது. ஸோ அதை வந்து நீங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் வியூஸை வந்து நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பட் வி வில் கோ வித் சம் 18. ஏன் 18 அப்படின்னாக்கா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எஸ்ஐபி போடும்போது நீங்க மார்க்கெட்ஸ் வந்து கீழேயும் வரும் அண்ட் மேலேயும் போகும். நம்ம கீழே வரும்போது ஆடப் பண்ணிட்டே போவோம். இப்போ நம்ம இங்க பார்த்தது எல்லாமே வந்து ஃபண்டு. மார்க்கெட் கீழே போனாலும் மேலே போனாலும் மொத்தமா சேர்த்து இந்த ஃபண்ட் பண்ற உடைய அவுட்கம் தான் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுவே வந்து 27 இருக்கு. பட் நீங்க எஸ்ஐபியில வந்து பார்க்கும்போது நீங்க வந்து எஸ்ஐபியில வந்து நம்ம கீழே வர இன்னும் கொஞ்சம் ஆடப் பண்ணீங்கன்னா அது இன்னமும் வந்து நமக்கு யூஸா இருக்கும். பட் நம்மளுடைய வீடியோ கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிடுவோம். இங்க வந்து பார்க்கும்போது 27 கிட்ட இருக்கு. 20ல இருந்து ஒரு 27 கிட்ட இருக்கு. நம்ம இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஒரு ஆவரேஜா வந்து ஒரு 18% மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஃபார் நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 5 crores 20 lakhs கிட்ட நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வெல்த் கிரியேட்டரை வந்து மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஸோ உடனே வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து நீங்க எடுத்து செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எஸ்ஐபிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய வீடியோ கண்டென்ட் படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளால வந்து க்ரோஸ் வந்து மேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத. எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.